பார்ப்போம். எண்களின் மதிப்பீடு. எண்களின் மதிப்பீடு என்ன சொல்லியிருக்காங்க? புது நியூடெல்லியில ராஜ்யபத்தில் ஏறத்தாழ 60,000 மக்கள் குடியரசு தின விழாவில் அணிவகுப்பை கண்டு களித்தனர். இந்திய பெருங்கடலில் 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த சுமார் 2,80,000 மக்கள் இறந்துள்ளனர். ஓகே. இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்சை தோராயமா 30 மில்லியன் பேர் பார்த்திருக்காங்களாம். ஓகே. இந்த செய்திகளை நாம் அவ்வப்போது தொலைக்காட்சிகளிலும் நாளிதழ்களிலும் பார்க்கிறோம். இது மிகச்சரியான எண்ணிக்கையை கொண்டுள்ளனவா இல்லையா? இங்கே கொடுக்கப்பட்டுள்ள எண்கள் துல்லியமானவை அல்ல. இது எல்லாமே கரெக்டான நம்பர்ஸ் இல்ல. இன்னும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். அதுதான் சொல்லியிருக்காங்க. இது இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து 59,853 கூட இருக்கலாம். இல்லைன்னா 61,000 இருக்கலாம். ஆனா நம்ம சொல்லும் போது 60,000 பேர் அப்படி சொல்லிடுவோம். அதே மாதிரி 2வது எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க? 2,80,000 பேர் இறந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதோட சரியான மதிப்பு வந்து 2,78,955 இருக்கலாம். இல்லைன்னா அதோட ஒரு 100-200 எக்ஸ்ட்ரா கூட இருக்கலாம். நம்ம ஒரு ஆவரேஜா ஒரு எண்ண முழுமைப்படுத்தணுன்றதுக்காக அப்படி சொல்றோம். இப்போ வந்து பொதுவாக உத்தேச மதிப்புகளை பெற நாம் அருகில் உள்ள 10கள் 100கள் அல்லது 1000களுக்கு முழுமையாக்குவோம் போட்டிருக்காங்க. இந்த எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு டிவி, ஒரு ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் வாங்குறோம்னா நம்ம எப்படி சொல்லுவோம்? இது வந்து 35,000, 40,000 அப்படின்னு 1000த்துல தான் சொல்லுவோம். அதுக்கு மேல நம்ம லட்சம் கோடி வாங்குறதுக்கு நம்மகிட்ட ஒண்ணும் இல்ல. 1000 அந்த அளவுக்கு தான் சொல்லுவோம். அப்படிதான் வாங்க முடியும். டிவி வாங்கணும்னாலும் குறைஞ்சது 10,000, 8,000, 7,000 அந்த மாதிரிதான் இருக்கு. அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னாலும் இப்பெல்லாம் 15,000 அந்த 1000 அதெல்லாம் குறிப்பிடுவாங்க. இப்ப இதே இது வந்து ஒரு மாநிலத்தில் உள்ள சட்டசபை தொகுதியில் உள்ள வாக்காளர் எண்ணிக்கையை சொல்லும்போது, இப்ப ஒரு ஏதோ ஒரு இடத்துல ஒரு எம்எல்ஏ, எம்பி சீட் இந்த மாதிரினா அந்த எம்எல்ஏக்கு வந்து எத்தனை பேர் ஓட்டு போடுறாங்கன்னா லட்சக்கணக்கா ஓட்டு போடுவாங்க. அதாவது நம்ம லட்சத்துல சொல்றோம். இப்ப இதே வந்து இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது அவங்க தான் சொல்லும்போது பெரிய அமௌண்ட் சொல்லுவாங்க. லட்சம் கோடி அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்ப எண்களின் முழுமையாக்குதல்னா இப்ப எப்படி பார்ப்போம். இப்ப இவங்க என்ன சொல்லிருக்காங்க? 8,436 100களுக்கு முழுமைப்படுத்துதல் சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ணணும்னா 100வது இட மதிப்பில் உள்ள எண்ணை பார்க்கணும். 100வது இட மதிப்புல என்ன இருக்கு? 100வது இட மதிப்புல 4 இருக்கு. இங்க 4 இருக்கா? ஓகே, 4 4ன் வலது பக்க எண்ணை பார்க்க 4க்கு வலது பக்கம் என்ன இருக்கும்? 3. ஓகேவா? 3. ஓகே. 4ன் வலது பக்க எண் 5க்கு சமமாகவோ அல்லது 5ஐ விட அதிகமாகவோ இருந்தால் உன்னை கூட்டணும் போட்டுருக்காங்க. ஓகே. அப்ப 3 தான் இருக்கு. அப்ப 3 வந்து 3 பெருசா 5 பெருசான்னு பார்க்கணும். 5க்கு சமமா இருக்கா? இல்ல. 5ஓட சின்னதா இருக்கு. ஓகே. அப்ப 3 சின்ன நம்பர். அப்போ வந்து 4 வந்து நம்ம மாத்த தேவையில்லை. அப்ப இதை நம்ம எப்படி எழுதணும்னா 8 எழுதிடுறோம், 4 எழுதிடுறோம். இந்த 2 ஸ்தானையும் 0 மாத்திடும். 8,400 மாத்திடும். ஓகேவா? இதைதான் சொல்லியிருக்காங்க. 100களுக்கு முழுமைப்படுத்தணும்னா இதான் கரெக்ட். இப்படிதான் பண்ணணும். இப்போ வந்து அடுத்த ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. இதை வந்து 1000களுக்கு முழுமைப்படுத்துதல் கொடுத்தாங்க. அப்ப 1000வது இடத்துல என்ன இருக்குன்னு பார்க்கணும். 1000வது இடத்துல என்ன இருக்கு? 8. அப்ப இங்க 8 வந்துருச்சு. 8ன் வலது பக்கம் என்ன பார்க்கணும்? 8ஓட வலது பக்கத்துல என்ன இருக்கு? 7. 7 இருக்கா? 7 வந்து 5ஓட பெருசா சிறுசா? 7 வந்து 5ஓட பெருசு. அப்ப என்ன பண்ணணும்? 8 இருக்கா? இந்த 8ஓட 1 சேர்த்து 9ன்னு சொல்லிடணும். அப்ப என்ன வரும்? 79,000. ஏன்னா இந்த 7 வந்து 5ஓட பெருசா இருக்கு. அப்ப 8 + 1 ஸோ 79,000. அவ்வளவுதான். சிம்பிள். இப்ப இங்க என்ன சொல்லிருக்காங்க? பின்வரும் எண்களை அருகில் உள்ள 10களுக்கு முழுமையாக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. 10ல நமக்கு 1 10 5ன்னு இருக்கு. அப்ப 10ல முழுமையாக்குனா இங்க 5 இருக்கா? அதுக்கு வலது பக்கத்துல உள்ள 7. 7 வந்து 5ஓட பெருசா சிறுசா? பெருசு.
அப்ப என்ன பண்ணணும், 5ஓட 1 கூட்டிடு. ஸோ 60 60. அதே மாதிரி இங்க பார்க்கணும், 10. இங்க வந்து 8 இருக்கா, இங்க வந்து 9 இருக்கு. அப்ப 9 5ஓட பெருசா சிறுசான்னு பார்க்கணும், பெருசு. அப்ப என்ன பண்ணணும், 8ஓட 1 கூட்டிடணும், 190. இங்க பார்க்கணும், இங்க என்ன பண்றாங்க, 5 10 10களுக்கு முன்னாடி 5 பார்க்கணும். 5க்கு வலது பக்கம் என்ன இருக்கு, 6 இருக்கு. அப்ப இங்க என்ன வரும், 6 6 வந்து 5ஓட பெருசா சிறுசா, பெருசு. அப்ப என்ன பண்ணணும், 39 60. அதே மாதிரி இங்க பார்க்கணும், இங்க வந்து என்ன 1 இருக்கு. அப்ப இங்க என்ன பண்ணணும், வலது பக்கத்துல ஒரு 2ன்னு இருக்கு. 2 வந்து 5ஓட பெருசா சிறுசா, சிறுசு. அப்ப என்ன பண்ணணும், 57 310. அதே மாதிரி இங்க அடுத்த கொஸ்டின் என்ன இருக்கா, பின்வரும் எண்களை அருகில் உள்ள 10கள் 100கள் மற்றும் 1000களுக்கு முழுமையாக்குதல் போட்டுருக்காங்க. ஓகேவா, அடுத்த என்ன கொஸ்டின் இருக்காங்க, பின்வரும் எண்களை அருகில் உள்ள 10கள் 100கள் மற்றும் 1000களுக்கு முழுமையாக்குதல் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது, 34,678. செகண்ட் நம்பர், ரெண்டாவது என்னது, 73,43,489. மூணாவது என்னது, 17,98,45,673. 10க்கு பார்ப்போம், 10க்கு எப்படி வரும், இந்த நம்பரு, இந்த நம்பரு, இந்த நம்பர், 3 நம்பரும் பார்க்கணும். இப்ப 7க்கு 4 போட்டாங்க, 5ஓட பெருசா இருக்கு. ஸோ அப்ப இது 8ன்னு மாறிடும். அப்ப என்ன வரும், ஃபர்ஸ்ட் 10க்கு போகும், அதற்கு 100, அதுக்கப்புறம் 1000. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, 7 இருக்கு. அப்ப என்ன வரும், அது வந்து 8ஓட 5ஓட பெருசு 8. ஸோ இங்க வந்து 9,34,680 மாறும். அடுத்து இங்க என்னது, 8 8 வளர்ந்து பார்த்தா 9 இருக்கு. அப்ப இங்க என்ன வரும், 73,43,490. என்ன வரும், 17,98,45,7 பார்க்கணும். 7க்கு அடுத்து நம்ம வலது பக்கம் 3 இருக்கு. 3 5ஓட சிறுசு. ஸோ 45,670 கொஞ்சம். இது வந்து 10ஓட இடமதிப்பு வச்சு. இப்ப 100ஓட இடமதிப்பு இருக்கும். 100 இங்க என்னது, 6. அது வலது பக்கம் 7. அது 5ஓட பெருசு. அப்ப என்ன வரும், 9,34,700. 5ஓட பெருசா இருந்தா இதோட 1 கூட்டணும். அடுத்து என்னது, 4 இருக்கு. 4 வலது பக்கம் 8ன்னு இருக்கு. அப்ப இங்க என்ன வரும், 23, 43, 8 வந்து பெருசு. ஸோ இதோட 1 கூட்டணும், 500. அதே மாதிரி இங்க என்ன வரும், 3வது 6 இருக்கு. 6 வலது பக்கம் 7. 7 5ஓட பெருசு. ஸோ 6ஓட 1 கூட்டணும். அப்ப என்ன வரும், 17,98,45,700. ஓகே, இப்ப என்ன 1000வது கரெக்டா பார்க்கணும். 1000 இங்க ஏதாச்சும் 4. 4க்கு வலது பக்கத்துல இருக்கு 6. 6 வந்து 5ஓட பெருசா சிறுசா, பெருசு. ஸோ இங்க 1 கூட்டணும். அப்ப என்ன வரும், 50,35,000. அடுத்து என்ன வரும், இதோட 1000வது பை பண்ணாதே 3. 3 வலது பக்கம் 4. 4 5ஓட பெருசா சிறுசா பார்க்கணும். 5ஓட சிறுசு. ஸோ இங்க என்ன பண்ணணும், 73,43,43,000. அடுத்த என்ன இருக்காங்க, 3வது 1000 மாத்திரம் 5 இருக்கு. 5 வலது பக்கத்துல பார்க்கணும். 5ஓட பெருசா சிறுசா, பெருசு. ஸோ 5ஓட 1 கூட்டணும். 17, 98, 4,600. அடுத்த உலகத்தின் மிக உயரமான சிகரமாகிய நேபாளில் உள்ள எவரெஸ்டின் உயரம் வந்து எவ்வளவு சொல்லுவாங்க, 8,848. இதுக்கு என்ன சொல்லுவாங்க, 1000களுக்கு அருகில் உள்ள 1000களுக்கு முழுமையாக 1000 ஸ்தானத்துல 8 இருக்கு. 8க்கு வலது பக்கம் இருக்கு 8. அது 5ஓட 8 தான் பெருசு, 5 சிறுசு. ஸோ இந்த 8ஓட +1. அப்ப என்ன வரும், 9,1000. பிளஸ் 1. கூட்டல் மற்றும் கழித்தலின் உத்தேச மதிப்பு.
ஒரு ஒரு நகை வியாபாரி தனது வங்கி கணக்கில் ஜனவரி மாதம் 17,53,240 பிப்ரவரி மாதம் 15,34,300 செலுத்துகிறார். சரி, ஓகே. ஜனவரி மாசம் எவ்வளவு செலுத்துறாரு? 17,53,740. பிப்ரவரி மாசம் எவ்வளவு செலுத்துறாரு? 15,34,300. ஓகே. இரு மாதங்களில் அவர் செலுத்திய தொகையின் கூடுதலையும் வித்தியாசத்தையும் ஆயிரத்தில் முழுமைப்படுத்தி உத்தேச மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து என்ன சொல்றோம்? ஆயிரத்தில் முழுமைப்படுத்த சொல்லியிருக்காங்க. 1000த்துல முழுமைப்படுத்தினா 1000த்துல இருக்கு. அப்ப 3 வலது பக்கம் இருக்கு 7. 7 5ஓட 7 தான் பெருசு. சோ இந்த 3ஓட 1 கூட்டி 17,54,000 எழுதிருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி பிப்ரவரி மாசம் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 15,34,300. இந்த 1000 மாசத்துல 4 இருக்கு. பக்கத்துல 3 இருக்கு. 3 வந்து 5ஓட சிறுசு. சோ 15,34,000 இத ஒரு உத்தேச தொகை தெரியுது. அப்ப மொத்தம் செலுத்திய தொகை அவங்க எவ்வளவு செலுத்திருக்காங்கன்னா 32 லட்சம் 2 லட்சம் சேர்த்து இந்த தொகை செலுத்திருக்காங்க. ஓகே. இப்ப நம்ம உத்தேசமா எழுதுறது வந்து எவ்வளவு வருதுன்னா 32,88,000 வந்து தான் டிஃபரன்ஸ் ரெண்டுக்கும். இப்ப செலுத்திய தொகையின் வித்தியாசம். இப்ப ஜனவரி மாசத்துல எவ்வளவு செலுத்திருக்காங்க? 17,53,240. பிப்ரவரி மாசத்துல எவ்வளவு செலுத்திருக்காங்க? 15,34,300. இது ரெண்டையும் கழிச்சோம்னா இந்த 2,19,000 தான் வித்தியாசம். அதே இது நம்ம இது வந்து உண்மையான தொகை. இப்போ வந்து உத்தேசமா நம்மளா கூட்டினது எவ்வளவு வருது? 2,20,000 அப்படி வருது. ஓகேவா? இங்க எனக்கு 2,19,440. அருகில் உள்ள ஆயிரங்களில் 2,19,000 என முழுமைப்படுத்தப்பட்டுள்ளதா? ஏன்னு கேட்டுக்கோங்க. இப்போ வந்து இது வந்து இந்த இந்த தொகையை வந்து 19,000 தான் முழுமைப்படுத்தணும்னு கேட்கறாங்க. இல்லைன்னா அது ஏன்? இது வந்து உண்மையான தொகை. இது வந்து நம்ம கிட்ட உண்மையான தொகை. இது நம்ம உத்தேசமா 2 மாசத்துக்கு உத்தேசமா போட்டது அந்த தொகை. சோ இத வச்சு இந்த தொகையை முழுமைப்படுத்தல. இது வந்து இந்த 2 நம்பருக்குள்ள வித்தியாசம் இது. அவ்வளவுதான். பெருக்கல் மற்றும் வகுத்தலின் உத்தேச மதிப்பு. ஓகே. ஒரு திருக்குறள் ஒரு நூல் ஒரு புத்தக விலை வந்து 188 ரூபா. 31 திருக்குறள் கொண்ட பிரதிநிதியின் உத்தேச தொகை எவ்வளவு? குறிப்பு 188க்கும் 188ஐ 100க்கும் மற்றும் 31க்கும் 31ஐ 10க்கும் அருகில் எண்ணுக்கும் முழுமைப்படுத்துக. ஓகே. ஏன்னா இதை 188 ஏன் 100க்கு முழுமைப்படுத்த சொல்றாங்கன்னா 3 டிஜிட் இருக்கு. இதை 10க்கும் சொல்றதுனால இது 2 டிஜிட் இருக்கு. அப்ப 31 பிரதிகளில் இப்ப 188 என்ற எண் 200 அருகில் உள்ளது. ஆமா 188னா 200 31 வந்து 30 அருகில் உள்ளது. இப்ப 31 பிரதிகளின் சரியான விலை எவ்வளவு? சரியான விலை வந்து எவ்வளவு? 188 188 இன்டு 31. இது போட்டா இது வந்து அக்யூரேட்டா இருக்கும். கரெக்டான இருக்கும். இப்ப நம்ம உத்தேச விலை எவ்வளவு பார்ப்போம். உத்தேச விலைனா 31 பிரதிகளின் உத்தேச விலை. அப்ப இது 188 இருக்கா? இத 100க்கு இந்த டிஜிட்டுக்கு வந்து முழுமைப்படுத்தணும். அப்ப எவ்வளவு வரும்? இந்த 100க்கு முழுமைப்படுத்தும் போது 8. இது வந்து 5ஓட பெருசு. அப்ப 5ஓட பெருசுனா எப்படி இருக்கும்? 8 தான் பெருசு 5ஓட. அப்ப இங்க 1 கூட்டிடுறோம். அப்ப 1ன்ற இடத்துல 2 வந்துரும். 200 வந்துருச்சா? அதே மாதிரி 31 என்ற எண்ணை வந்து இதை 10க்கு முழுமைப்படுத்தணும். ஓகேவா? 10க்கு முழுமைப்படுத்தா எப்படி வரும்? 3 பக்கத்துல 1 வந்து 5ஓட சிறுசு. அப்ப என்ன பண்ணும்? 0 ஆயிரும். ஈக்குவல் ஆயிருதா? அப்ப இதோட உத்தேசமான விலை எவ்வளவு? 6,000 அதுவும் இருக்கும். அப்ப அதோட 31 திருக்குறள் இந்த 31 புக்கோட உத்தேச தொகை வந்து 6,000. 55 98 689 உத்தேச மதிப்பை காண்க கேட்டிருக்காங்க. இப்ப 55 98 இது வந்து சரியான மதிப்பை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். 689 நம்ம 8 இன்ட்டு 689 எவ்வளவு வரும்? 55 12 வரும். கழிச்சோம்னா 86 மீதி. அப்ப இதோட உத்தேச மதிப்பு வந்து இதோட சரியான மதிப்பு வந்து 8. ஆனா மீதி வந்து 86 இருக்கு. இப்ப நம்ம இதோட உத்தேச மதிப்பு இப்ப வந்து 55 98 வந்து முழுமைப்படுத்தணும். அப்ப எதுக்கு 100ஓட இடத்துக்கு முழுமைப்படுத்துவோம். அப்ப என்ன ஆகும்? 5 பக்கத்துல உள்ள நம்பர் பார்க்கணும். அது என்னது? 9 இருக்கு. 9 வந்து 5ஓட பெருசு. அப்ப என்ன ஆகும்? இந்த 100ல 5 பிளஸ் 1 ஆயிரும். அப்ப 5,600. அதே மாதிரி 689ஐயும் முழுமைப்படுத்தணும். எது? இந்த 100வது விட வச்சு. அப்ப 6க்கு வலது பக்கத்துல அப்படி 8 இருக்கு. 8 வந்து 5ஓட பெருசு. சோ இந்த 6ஓட 1 கூட்டணும். அப்ப என்ன வரும்? 700 ஆயிரும். அப்ப 700 வந்துச்சுன்னா 8 இன்டு 700 5,600. மீதி வந்து 0. அப்ப இதோட உத்தேச மதிப்பு வந்து 8. சரியான மதிப்பு 8 தான். ஆனா 8ல மீதி இருக்கும். இதுல மீதி இருக்காது. ஓகேவா? 8,457 மற்றும் 4,573 கூட்டல் மற்றும் வித்தியாசம் ஆகியவற்றின் உத்தேச மதிப்பை காண்க கேட்டாங்க. கூட்டல் மற்றும் வித்தியாசம் ஆகியவற்றின் மதிப்பு கேட்டிருக்காங்க. அப்ப எழுதிக்கணும். இந்த நம்பர் ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும்.
10,457. 4, 5, 7, 3. 2 கூட்டா எவ்வளோ வரும்? 7, 3, 10க்கு 0 மீதி 1. 6, 6, 7, 13 மீதி 1. 5, 5, 10க்கு 0 மீதி 1. 8, 9, 10, 13. இது வந்து உண்மையான மதிப்பு. உண்மையான மதிப்பு. இப்ப உத்தேச மதிப்பு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து உத்தேச மதிப்பு 1000வது சமன்பாடு பார்ப்போம். 8 இதோட 2004. இப்ப 8க்கு பார்க்கலாம். 8க்கு பார்க்கும்போது பக்கத்துல எனக்கு 4 இருக்கு. 4 வந்து 5ஓட பெருசா சிறுசான்னு பார்க்கணும். அப்ப 5 தான் பெருசு, 4 சிறுசு. அப்ப என்ன வருங்க? 8000 தான். இங்க வந்து 4க்கு பார்க்குறோம். 4 பக்கத்துல என்ன இருக்கு? 5. 5 வந்து 5ஓட பெருசா சிறுசா? 5னா சமம். அப்ப என்ன பண்ணும்? இங்க பிளஸ் 1 வரும். அப்ப 4 1 5. இதை கூட்டினா 8 5 13. சோ இது வந்து உத்தேச மதிப்பு. உத்தேச மதிப்பு. அப்ப இதோட வித்தியாசம் எவ்வளவு? வித்தியாசம் வந்து 13,030. இது வந்து 13,000. வித்தியாச மதிப்பு வந்து 30. ஓகே. 39 இன்ட்டு 53 வித்தியாச மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. 80 இன்ட்டு 53. அப்ப 3க்கு வலது பக்கம் என்ன இருக்கு? 9 இருக்கு. அது வந்து 5ஓட பெருசு தான் 9. ஸோ பிளஸ் 1 வந்து அப்ப 40 இன்ட்டு 5 வலது கணக்கு 3. அது 5ஓட பெருசா சிறுசான்னு பார்க்கணும். 3ஓட 5 தான் பெருசு. அப்ப இங்க 0 வரும். அப்ப 50. அப்ப 40 இன்ட்டு 50. 0 0 0 5 20. ஓகேவா? எவ்வளவு வரும்? 2000. அப்ப இங்க என்ன வரும்? 2000. வித்தியாச மதிப்பு இதான் 2000. ஓகே. இப்ப 68 45 டிவைட் பை 395 வித்தியாச மதிப்பை காண்போம்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? 68 45 டிவைட் பை 395 வித்தியாச மதிப்பு. இப்ப வந்து எதை பார்க்கிறோம்? 3க்கு பார்க்கிறோம். ஏன் 3க்கு பார்க்கிறோம்னா 3 டிஜிட் தான் இங்க இந்த பக்கம் இருக்கு. அதனால இதுக்கும் 3 டிஜிட் தான் பார்க்கணும். 3 டிஜிட்டா இருக்கு. அதனால இங்க 3வது டிஜிட் பார்க்கிறோம். 3க்கு பார்க்கிறோம். அப்ப இதுக்கு வலது பக்கம் கணக்கு 4. 4 வந்து 5ஓட பெருசா சிறுசா? 4 சிறுசு. 5 தான் பெருசு. அப்ப இங்க என்ன வரும்? 68,000 வகுத்தல் இங்க என்ன வரும்? 3. 3க்கு பார்க்கிறோம். 3வது இருக்கு. 3க்கு வலது பக்கம் கணக்கு 9 இருக்கு. அப்ப 9 9 வந்து தான் 5ஓட பெருசா சிறுசான்னு பார்க்கிறோம். 5ஓட பெருசு 9. அப்ப இங்க பிளஸ் 1. அப்ப இங்க 4 1 2 0 2 0 ஐயாயிரமா? 1 4 4 2 7 28. ஸோ ஆன்சர் வந்து 17. உத்தேச மதிப்பு வந்து 17. ஓகே. அடுத்து பயிற்சி 1.4 எக்ஸாம்பிள். 843க்கு அருகில் உள்ள 100 மதிப்பு. 100 மதிப்பு 8. அப்ப பக்கத்துல 8க்கு வலது பக்கம் 4. 4 வந்து 5ஓட பெருசா சிறுசா? 4 5 எது பெருசு? 5 தான் பெருசு. அப்ப இங்க என்ன வரும்? 0 வரும். அப்ப இங்க 800. 756க்கு அருகாமையில் உள்ள 1000 மதிப்பு. 1000 இங்க 1 10 100 தான் இருக்கு. 1000 வரதுல 0ன்னு வச்சுக்கோங்க. அப்ப இது வலது பக்கம் 7. 7 வந்து 5ஓட பெருசா சிறுசா? 7 5 7 தான் பெருசு. அப்ப பிளஸ் 1. அப்ப இங்க என்ன வரும்? 1000. 85 65 4 அருகில் உள்ள 10,000 மதிப்பு. 10,000 ஸ்தானத்துல 8 இருக்கு. அப்ப 8க்கு அடுத்த நம்பர் 5. 5 வந்து ஈக்குவல் டு 5 ரெண்டும் சமம். 5 5க்கு மேல இருந்தாலே நம்ம இதோட 1 கூட்டிடணும். அப்ப இங்க என்ன வரும்? 90,000. சரியா தவறா எனக்கு 85 67 ஆனது 86,567 ஆனது 8600 என அருகில் உள்ள 10க்கு முழுமைப்படுத்தப்பட்டுள்ளது. இதை 10க்கு முழுமைப்படுத்தினா என்ன 70ன்னு வரும். 10னா இது 6 6 பக்கத்துல 7 7 5ஓட பெருசா சிறுசா? பெருசு. அப்ப இங்க என்ன வரும்? 6 + 1 7ன்னு வரணும். ஆனா இங்க என்ன இருக்கு? 88,600 இருக்கு. சோ இது ஃபால்ஸ். இப்ப 139 ஆனது 100 என அருகில் உள்ள 100க்கு முழுமைப்படுத்தப்பட்டுள்ளது. அப்ப 100 ஸ்தானத்துல இருக்கு? 100 ஸ்தானத்துல 1 இருக்கு. ஓகேவா? 100 ஸ்தானத்துல இருக்கு? 1 இருக்கு. அதுக்கு அடுத்த ஸ்தானத்துல என்ன பார்க்கணும்? 3 பார்க்கணும். 3 5ஓட பெருசா சிறுசா? 3 5 5 தான் பெருசு. அப்ப இங்க என்ன வரும்? 0 0 வரும். அப்ப இது ட்ரூ. ஓகேவா? அதுக்கு அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் உள்ளது ஃபால்ஸ். ட்ரூ. 1,70,51,922 ஆனது 1,70,00,000 என அருகில் உள்ள லட்சத்திற்கு முழுமைப்படுத்தப்பட்டுள்ளது. ஓகேவா? அப்ப 1000 10,000 லட்சம் லட்சம் இடத்துல என்ன இருக்கு? 0 இருக்கு. ஓகேவா? அது பக்கத்து அது வலது பக்கத்துல என்ன இருக்கு? 5. அப்ப என்ன பண்ணுவாங்க? 5 ஈக்குவல் டு 5. இப்ப என்ன ஆகும்? இங்க வந்து 1 வரணும். அப்ப 1,71,00,000 வந்திருந்தாதான் இந்த 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 சென்டென்ஸ் வந்து சரி. அப்ப இது ஃபால்ஸ். 1 20 போடுறதுனால இது ஃபால்ஸ்.
பின்வரும் எண்களை கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட இட மதிப்புக்கு முழுமைப்படுத்துங்க. இப்ப இங்க 100 கொடுக்குறாங்க. அப்ப 100 இங்க என்ன வரும்? 0 இருக்கா? அப்போ வந்து அது வலது பக்கத்துல என்ன இருக்கு? 6. இந்த 6 வந்து 5ஓட பெருசா சிறுசா? பெருசு. அப்ப என்ன பண்ணும்? 0 பிளஸ் 1 என்ன வரும்? 4100. இப்ப ரெண்டாவது என்ன இருக்கு? 44 555. 1000 சனத்துல எது 4 இருக்கு. 4 வலது பக்கம் இருக்கு 5. 5 5ஓட பெருசா சிறுசா? 2 சமம். அப்ப என்ன பண்ணணும்? பிளஸ் 1. அப்ப இந்த 4 பிளஸ் 1 என்ன வரும்? 45,000 வரும். ஓகே, இது வந்து 10,000 வருது சொல்லிட்டாங்க. 10,000 என்ன இருக்கு? 8 இருக்கு. 8 வலது பக்கம் 6. 6 வந்து 5ஓட பெருசா சிறுசா? 6 வந்து 5ஓட பெருசு. சோ இங்க என்ன பண்ணணும்? 90,000. அதுக்கு அடுத்து என்ன சொல்லுவாங்க? லட்சம். 50,81,739 லட்சம். இது வந்து 19,000 லட்சம். லட்சம் பக்கத்துல 0 இருக்கு. 0 வலது பக்கம் 8 இருக்கு. 8 வந்து 5ஓட பெருசு. சோ 1 ஆட் பண்ணணும். எப்படி பண்றது? 0ஓட 1 கூட்ட என்ன வரும்? 53 லட்சம் வரும். ஓகேவா? இப்ப 10 கோடி 10 கோடி 1 10 1 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி 10 கோடி. இந்த 10 கோடிக்கு பணம் சொல்லிட்டாங்க. அப்ப இது வலது பக்கம் என்ன இருக்கு? 3 இருக்கு. 3 வந்து 5ஓட பெருசா சிறுசா? சிறுசு. அப்ப என்ன பண்ணணும்? 30 கோடி. ஓகேவா? இதான் கரெக்ட். 30 கோடி. அடுத்த ஒவ்வொரு எண்ணையும் அருகில் உள்ள நூல்களுக்கு முழுமைப்படுத்தவும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப 80 74 பிளஸ் 41 78 அருகில் உள்ள நூல்களுக்கு முழுமைப்படுத்தவும் என்ன வரும்? 7 0 அடுத்த நம்பர் என்னது? வலது பக்கம் 7. 7 5ஓட பெருசா சிறுசான்னு பார்க்கணும். 7 5ஓட பெருசு. அப்ப 0 பிளஸ் 1 8300. அதே மாதிரி இங்கே பார்க்கணும். 1 இருக்கு. 1 வலது பக்கம் 7 இருக்கு. 7 5ஓட பெருசா சிறுசா? 7 தான் பெருசு. சோ 4200 கூட்டினா 3 12 12,300. அதே மாதிரி இந்த முறையும் அறிவுள்ள நூல்களுக்கு முழுமைப்படுத்துவாங்க. அப்ப 9 1 76 89 77. அப்ப நூறுகளுக்கு முழுமைப்படுத்தும் சொல்லுவாங்க. 100னா இது இங்க 9 இருக்கு. 9க்கு வலது பக்கம் இருக்கு 7. 7 5ஓட பெருசு. அப்ப இங்க என்ன வரும்? 1 76 9 நம்ம கூட்டா 10 வந்துடும். அப்ப 89 பிளஸ் 1 90. அடுத்த என்ன சொல்லிட்டாங்க? 1,30,589. இதை 100 இங்க என்ன இருக்கு? 5. ஓகேவா? 5க்கு வலது பக்கம் 8 இருக்கு. அப்ப 8 வந்து 5ஓட பெருசா சிறுசா? 8 வந்து பெருசு. அப்ப 5ஓட 1 கூட்டா இங்க 6 வந்துடும். அப்போ 1,30,30,600. அப்ப 0 0 6 9 9 8 1. இதுதான் ஆன்சர். அதே மாதிரி ஒரு நகரத்தில் 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை 43,43,645 ஆகவும் 2011ஆம் ஆண்டில் 46,81,087 ஆகவும் இருந்தது. அதிகரித்துள்ள மக்கள் தொகையின் வித்தியாச மதிப்பை ஆயிரங்களில் முழுமையாக்கவும் கொடுத்துள்ளாங்க. 2011ஆம் ஆண்டில் மக்கள் தொகை 46 81 0 87 ஆயிரங்களில் முழுமையாக்கவும் கொடுத்துருக்காங்க. 1000 சாதனை என்ன 1 இருக்கு. 1 வலது பக்கம் இருக்கு 0. அப்ப 0 வந்து 5ஓட பெருசா சிறுசா பார்க்கணும். 5ஓட பெருசா சிறுசா? 5 தான் பெருசு. அப்ப என்ன வருங்க? 46 81 0 0 0. அடுத்து 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை எவ்வளவு வருது? 43,43,645 இருக்கு. சரிங்களா? இப்ப 1000 ஸ்தானத்துல 3 இருக்கு. 3 வலது பக்கம் இருக்கு 6. 6 பெருசா? 5 பெருசா? 6 தான் பெருசு. அப்போ 3 பிளஸ் 1 3 1 கூட்டணும். 43,44,000. ஓகேவா? இது ரெண்டையும் கழிச்சோம்னா 0 0 0 இங்க வந்து 11,000 11 7 6 இங்க வந்து 7 இங்க வந்து இருக்கும் 7 இருக்கும். அப்ப இங்க 3 இங்க வந்து 3ல இருந்து 4 போச்சுன்னா 3 33,000 3,37,000. 10 100 16 லட்சம். அப்ப இங்க என்ன வரும்? 3,37,000. ஒரு எண்ணை ஆயிரங்களில் முழுமையாக்கினால் கிடைப்பது 11,000. ஏன் அந்த எண் என்ன? ஓகேவா? அப்ப ஆயிரங்கள்ல முழுமையாக்கினா 11,000 வரணும். அது என்ன எண்ணு பார்ப்போம். வரிசையா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? ஃபர்ஸ்ட் வந்து
10 345. எனக்கு 0 இருக்கு. 0 வலது பக்கம் 3. 3 5ஓட பெருசா சிறுசா? 5 தான் பெருசு. அப்ப இங்க என்ன வரும்? 10,000 வரும். அப்ப இது 10,345, இது ஃபால்ஸ். 11,000 இருக்கிறதுனால இது தப்பு. அடுத்து என்ன பண்றாங்க? அவன் வந்து 10 8 5 5. அப்ப இதோட 1000 மதிப்பு 0. 0 வலது பக்கம் 8 இருக்கு. 8 பெருசா 5 பெருசா? 8 தான் பெருசு. அப்ப 8 பெருசு என்ன பண்ணணும்? இதோட 1 கூட்டணும். பிளஸ் 1. அப்ப என்ன வரும்? 11,000. அப்ப 11,000 வந்துச்சா? அப்ப இது கரெக்ட். இது கரெக்ட். அதுக்கடுத்து அடுத்த 76,812 அருகில் உள்ள நூறுகளின் வித்தியாச மதிப்பு என்ன அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த 76,812 அருகில் உள்ள நூறுகளின் வித்தியாச மதிப்பு. அப்ப 100ஓட மதிப்பு என்னது? 8 இருக்கு. 8க்கு வலது பக்கம் 1. 8க்கு வலது பக்கம் 1 இருக்கா? அப்ப 8 சாரி 8க்கு வலது பக்கம் 1 இருக்கு. 1 பெருசா 5 பெருசா? 5 தான் பெருசு. அப்ப இங்க என்ன வரும்? 1 பெருசு 800 வரும். சரி, இந்த பக்கம் பார்ப்போம். 26,812 இதை அருகில் உள்ள நூறுகளின் வித்தியாச மதிப்புன்னு கேட்டிருக்காங்க. அருகில் உள்ள நூறு வித்தியாச மதிப்புனா 800. 8க்கு வலது பக்கம் என்ன இருக்கு? 1 இருக்கு. அப்போ 1 5. எது பெருசு? 5 தான் பெருசு. 5 பெருசுனா இங்க என்ன ஆகும்? 1 0 இது 0 வரும். அப்ப என்ன வரும்? 26,800. ஓகேங்களா? 76,800 எங்க இருக்கு? ஆப்ஷன் இ. இதுதான் கரெக்ட். ஓகேவா? அதுக்கடுத்து என்ன கேட்கிறாங்க? 97,85,764 இருக்கு. இதுக்கு என்ன கேட்கிறாங்க? லட்சத்தின் வித்தியாச மதிப்பு கேட்கிறாங்க. அப்ப என்ன? 2 10 100 1000 10,000 லட்சம் வந்து 7. ஓகேவா? 7க்கு வலது பக்கம் இருக்கு 8ன்னு இருக்கு. 8 5. எது பெருசு? 8 தான் பெருசு. அப்ப 8 பெருசுனா என்ன பண்ணணும்? பிளஸ் 1. ஓகேவா? அப்ப என்ன வரும்? 98 லட்சம். 98 லட்சம் எங்க இருக்குங்க? ஃபர்ஸ்ட் இருக்கு. சோ இதான் கரெக்ட். ஓகே, லாஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க? 16 1,67,826 ஓகேவா? 2,765 ஆகியவற்றின் கழித்தலை ஆயிரங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் வித்தியாச மதிப்பு. அப்ப 1000 ஸ்தானத்துல என்ன இருக்கு? 7 இருக்கு. 7க்கு வலது பக்கம் 8. 8 5ஓட பெருசா சிறுசா? 8 பெருசு. அப்ப இங்க என்ன பண்ணணும்? பிளஸ் 1. அப்ப இங்க என்ன வரும்? 1,68,000. அதே மாதிரி இங்க என்ன இருக்கு? 2 இருக்கு. 2 வலது பக்கம் இருக்கு 7. 7 5ஓட பெருசுதான். அப்ப என்ன பண்ணும்? 2ஓட 1 கூட்டணும். 3000. கழிச்சோம்னா 0 0 0. 8ல 3 போச்சுன்னா 5 6 1. அப்ப என்ன வரும்? 39 66 1,65,000. ஆப்ஷன் பி 1,65,000.